வணக்கம் நேர்களே, இன்று 14ஆம் திகதி நவம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்று வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக பொது எதிரணி நீதிமன்றம் செல்ல தயாராகுகின்றது என்ற செய்தியே பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் பிரதான செய்தி, பட்ஜெட்டுக்கு எதிராக வழக்கு, கூட்டு எதிரணி அறிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் நிதி தீர்வு விவகாரங்களை தனியார் மயப்படுத்துவதற்கும் வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் நிதி மூல சட்டம் மீறப்படும் வகையில் திருத்த யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூட்டு எதிர்க்கட்சி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீட்டை பூட்டி இரு பெண் பிள்ளைகளையும் மனைவியையும் வெட்டி கொன்ற கணவன், கன்னியா கிளிகுஞ்சுமலை பகுதியில் பரிதாபம் என்ற செய்தி இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. திருகோணமலை கன்னியாவில் உள்ள கிளிகுஞ்சுமலை பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் குறித்த குடும்பத்தின் கணவர் தனது மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளையும் ஈவிரக்கமற்ற வகையில் வெட்டி படுகொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் பக்கத்தில், தோட்ட தொழிலாளரின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் எவ்வித நடவடிக்கையும் இல்லை, அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் கவலை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 25,000 வீடுகளை நிர்மாணிக்க நிதி ஒதுக்கப்பட்டதை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அம்மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த இம்முறை வரவு செலவு திட்டத்தில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமை கவலை அளிப்பதாக அசீஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் அசீஸ் தெரிவித்தார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், ஆவா குழு விவகாரம் தொடர்பிலான சர்ச்சை என்று வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் உட்பட வடக்கில் வன்முறைகளில் ஈடுபட்டு வரும் ஆவா குழு தொடர்பில் தொடர்ந்தும் சர்ச்சை நிலவி வருகின்றது. இந்த குழுவை யார் உருவாக்கினார்கள், அதன் நோக்கம் என்ன, அதன் பின்னணி என்ன என்ற விடயங்களில் தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. வடக்கில் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் ஆவா குழுவானது கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஒரு சில மேஜர் தர அதிகாரிகளினால் உருவாக்கப்பட்டதாகும். இதன் பின்னணியில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவே உள்ளார் என்று கடந்த 2ஆம் திகதி நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சரவையின் இணை பேச்சாளரான ராஜித சேனாரட்ன திட்டவட்டமாக குற்றம் சாட்டியிருந்தார். அமைச்சரின் இந்த கருத்து தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன, வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் குரே ஆகியோர் விமர்சனம் செய்திருந்தனர். அதேபோல் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன இந்த குழுவின் பின்னணியில் விடுதலை புலிகள் செயற்பாடு இல்லை என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறு அமைச்சரவையின் பேச்சாளரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரும் கூறியுள்ள நிலையில் விசாரணை நடத்திய பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் ஆவா குழுவின் பின்னணியில் விடுதலை புலிகள் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அரசாங்கத்திற்குள் உள்ள அமைச்சர்கள் ஒரு நிலைப்பாட்டிலும் விசாரணை நடத்திய போலீசார் மற்றொரு நிலைப்பாட்டிலும் உள்ளமையானது பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில், போக்குவரத்து விதிமுறையை மீறுவோரின் தண்ட பணம் குறைக்கப்பட மாட்டாது, அமைச்சர் ரவி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஒழுங்குமுறை தொடர்பான உணர்வுகள், போக்குவரத்து விதிமுறைகளுக்கு மதிப்பளித்தல் என்பவற்றின் மூலம் இலங்கை வீதிகளை பாதுகாப்பாக கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை அரசாங்கம் தளர்த்திவிட மாட்டாது என்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம், கருப்பு பணத்திற்கு எதிரான இந்தியாவின் துல்லிய தாக்குதல் என்று வெளியாகியுள்ளது. கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்காக கடந்த வாரம் இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகளால் அந்நாட்டில் மாத்திரமின்றி அங்கு பயணம் மேற்கொள்வோருக்கும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கணக்கில் வராத பணத்தை வைத்திருப்போர் மீதான நடவடிக்கையாகவும் அவற்றை வெளிக்கொணர்வதாகவும் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள் நாணயங்களை செல்லாதென அறிவித்து புதிய நாணய தாளை விநியோகிக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமானதொன்றாகும். எனினும் சில அவசர கால தேவைகளுக்கு பழைய 500 ரூபாய் தாளை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன.
மேலும் போலி ரூபா நாணய தாள்களும் புழக்கத்திற்கு சட்டவிரோதமாக விடப்படும் சூழலும் காணப்படுகின்றது. இந்நிலையில் இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கை கருப்பு பணத்தை வெளிக்கொணர்வதுடன் போலி முகவர் அமைப்புகளுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய சுடரொளியில் வடக்கில் உள்ள பௌத்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துக, விகாரைகள் மூடப்படும் யுகம் உருவாகிவிட்டதாக மஹிந்த சீற்றம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்தர்களையும் பௌத்த அடையாள சின்னங்களையும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் நல்லிணக்கத்தின் மீது ஓங்கி அறைந்த பௌத்த மதகுரு என்று வெளியாகியுள்ளது. மட்டக்களப்பில் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த முயன்ற அல்லது அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த முனைந்த கிராம சேவையாளரை பௌத்த மதகுரு ஒருவர் தூற்றும் எச்சரிக்கும் ஒளிநாடா சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றது. மட்டக்களப்பின் எல்லை கிராமங்களை இலக்கு வைத்து சிங்கள குடியேற்றங்களை மிக வேகமாக முன்னெடுக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இந்த நடவடிக்கையில் சிங்கள அரசின் அனைத்து சக்திகளும் கைகோத்து நிற்கின்றன. அவை தங்களுடன் பௌத்த மதகுருமார்களையும் இணைத்துக் கொண்டு செயற்படுகின்றன. மட்டக்களப்பில் இடம்பெறும் இந்த அத்துமீறலை தட்டி கேட்கும் கிராம சேவையாளர்கள், தமிழ் அதிகாரிகள் தாக்கப்படும் அச்சுறுத்தப்படும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. அரச உத்தியோகத்தர் ஒருவர் அச்சுறுத்தப்படும் போது அவருக்கு மரண அச்சுறுத்தல் விடப்படும் போது அதனை போலீஸ் அதிகாரி ஒருவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் என்பதும் முக்கியமான அம்சமாகும். இது சிங்கள பேரினவாத சக்திகளின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விடயம் என்றும் கொள்ளலாம். இதனை விட தமிழ் மக்களுக்கு இலங்கை என்ற தேசத்தில் என்ன இடம் என்பதையும் இந்த சம்பவம் மறுபடி தெளிவாக தெரிவித்திருக்கின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனின் பிரதான செய்தி, புதிய அரசமைப்பு குறித்த உபகுழுக்களின் அறிக்கை நவம்பர் 19, இடைக்கால வரைவு டிசம்பரில், ஜனவரியிலேயே விவாதம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி, துவேசமாக பேசிய விகாராதிபதியை நல்லாட்சி அரசு எதுவும் செய்யாது, யோகேஸ்வரன் எம்பி கடும் விசனம் என்று வெளியாகியுள்ளது. தமிழ் மக்கள் அனைவரும் விடுதலை புலிகளே என இனத்துவேசமாக பேசிய மட்டக்களப்பு மங்களராமைய விகாராதிபதி மீது நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என கடுமையாக சாடியுள்ள யோகேஸ்வரன் எம்பி குறித்த விகாராதிபதியை மட்டக்களப்பில் இருந்து அகற்றாவிட்டால் அங்கு இன முறுகல்கள் ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரில் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு அரசாங்கத்தின் கீழ் காணப்படும் சகல காணிகளையும் அரச காணி வங்கி என்ற ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட உள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீபவில் ஓய்வூதிய பங்களிப்பு தொடர்பான சட்டம் மூலம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் மதிம பண்டார தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் மீண்டும் முதல்வர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தனி வார்டில் இருந்த முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த முதல்வர் தனி வார்டுக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் முதல்வருக்கு அவ்வப்போது செயற்கை சுவாசம் தேவைப்படுவதால் அவர் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் நியூசிலாந்தை உலுக்கிய 7.8 ரெக்டர் பூமி அதிர்ச்சி என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நியூசிலாந்தின் தென்தீவு பிராந்தியத்தை 7.8 ரெக்டர் அளவான அதிசக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி அந்நாட்டு நேரப்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தாக்கியுள்ளது. கிரைஸ்ட்சர்ச் பிராந்தியத்தில் இருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கிய இந்த பூமி அதிர்ச்சியினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை அறிக்கையிடப்படவில்லை என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம், நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் நீர்க்கட்டணம், மின் கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சாமானிய மக்களுக்கு பெரும் பாதிப்பையே ஏற்படுத்துவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமும்,
2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.